கொஞ்சம் வித்தியாசத்தை அறிஞ்சு அந்த ஆளோடு இருங்க. அழைக்கப்பட்டவனோடு இருக்கிறீர்களா, அமர்த்தப்பட்டவனோடு இருக்கிறீங்களா? எப்பா நான் மேல போறேன்பா, உன்னை வச்சுட்டு போறேன்னு அமர்த்தப்பட்டவன். அமர்த்தப்பட்டவன் பதவியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே உறுதியாயிருப்பான். அழைக்கப்பட்டவனுக்கு அபிஷேகம் குறைந்து விடாது என்பதிலே உறுதியாயிருப்பான். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். அமர்த்தப்பட்ட சவுலுக்கு குர்சி தான் முக்கியம், சேர் முக்கியம். ஆனால் அழைக்கப்பட்ட தாவீதுக்கு தேவ பிரசன்னம் தான் முக்கியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்ட மோசே, ஆண்டவர் அவனை அழைத்து என் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வா, அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்று சொன்ன அந்த அதிகாரம் பெற்ற மோசே இப்பொழுது கொஞ்ச நாள் விலகி போக வேண்டி இருக்கிறது, வேறு காரியமாக தேவனிடத்தில் சஞ்சரிக்க வேண்டி இருக்கிறது. அமர்த்தப்பட்ட ஆரோன். எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, என்னமோ ஆச்சு, மோசையை காணோம், என்னையா செய்யறது? அவன் கேட்டான், கையில காலில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி கொடு. உடனே நெருப்புல போட்டாரோ அதுவே முளைச்சு வந்துதான் வெண்கொண்டு புழுகிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. மோசே வந்து கேட்டவனே சொன்னா, நான் ஒண்ணும் சொல்லல, ஜனங்கள் கலட்டி கொடுத்தாங்க, போட்டேன், அதுவா முளைச்சு வந்தது. அப்படியா? அது எழுதி இருக்குது வசனம், நேரம் இல்லை. கருப்பிடித்து அதை உருவாக்கினான். இவனே உருவாக்கிட்டு கர்த்தரே உருவாக்கினாரு சொல்லுவான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய தலைமை இப்படித்தான் மாறிடுச்சு. கர்த்தர் செய்யறாருன்னு சொல்லுவான், ஆனா இவன் திட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இவனுடைய அஜெண்டாவை செய்து கொண்டே இருந்து ஏதாவது கொஞ்சம் அறுத்தட்டி கேட்டீங்கன்னா, நாங்களா செஞ்சோம், கணங்கள் செய்கிறார்கள், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. மோசேக்கு கோபம் வருகிறது. பகைவர்களுக்கு முன்னதாக என் ஜனங்கள் வெட்கப்படத்தக்கதாக என் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருக்கிறாயே. ஏனென்றால் ஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஜனம் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஜனம் ஜீவனுள்ளவரை விட்டு போய்விடக் கூடாது என்கிற துடிப்புள்ள மனிதன். எந்த மனிதனும் ஜனங்கள் நிர்மாணமாக்கப்படாததை விரும்பாதவன். மோசே கிட்ட காணிக்கை அள்ளி கொடுத்தீங்கன்னா அவன் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவான், அதுல தேவ மகிமை வந்து இறங்கும், கர்த்தர் ஜனங்களோடு பேசுவார். ஆரோன் அள்ளி கொடுத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை உருவாக்கி உன்னை டான்ஸ் ஆட வச்சிருவான். பக்கத்துல இருக்கீங்க, யாருக்கு காணிக்கை கொடுக்கறத பார்த்து கொடுங்க ஐயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, அவங்க கொடுக்கறவங்க யார் கொடுத்துட்டு போறாங்க, நீங்க சொல்ல வேண்டிய சொல்லி வைங்க. ஆரோன் என்கிற தலைமைக்கு கொடுத்தீங்கன்னா அவன் தனக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு ஆடல் பாடல் சத்தம் கேட்டு அதையே டான்ஸ்